Conventional plant breeding system in plant breeding PGTRB botany unit 6ல இருக்கிற one of the topic தான். Conventional plant breeding அதோட introduction நம்ம பார்க்கலாம். Plant breedingனாவே என்னன்னு சொன்னோம், art and science of improving the crop plants by altering the genetic constitution for human needs. ஸோ யாருக்காக பண்ணுறோம், இது வந்து ஒரு கலையும் அறிவியலும் சேர்ந்த ஒரு இதுதான் இந்த பிளான்ட் ப்ரீடிங். இது யாருக்காக நம்ம பண்ணுறோம், ஹியூமன் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக. ஏன்னா ஹையர் குவாலிட்டியான பிளான்ட்ஸை நம்ம ஹியூமனுக்காக கொடுக்கறதுக்காக தான். ஸோ ஜெனட்டிக் கான்ஸ்டியூஷனை மாற்றி அந்த ஹியூமனுக்கு கொடுக்குறோம். எதுக்கெல்லாம், ஈல்டு நல்ல உற்பத்தி கொடுக்கணும், குவாலிட்டி, அப்புறமா வந்து ரெசிஸ்டன்ட் அண்ட் அடாப்டபிலிட்டிக்காகவும். கன்வென்ஷனல் மெத்தட்ஸை வந்து கிளாசிக்கல் அப்ரோச் mainly involving selection, hybridization, mutation and introduction. ஸோ இதில் கன்வென்ஷனல் ப்ரீடிங்கில் பார்த்தீங்க, அதாவது கன்வென்ஷனல் மெத்தடில் ஒரு கிளாசிக்கல் அப்ரோச் தான். இதில் செலெக்ஷன், ஹைப்ரிடைசேஷன், இன்ட்ரடக்ஷன் அண்ட் மியூட்டேஷன் ப்ரீடிங் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம செலெக்ஷனை பார்க்கலாம். இது ரொம்ப ஓல்டஸ்டான மெத்தட், ரொம்ப இயர்லியஸ்டான மெத்தட் அண்ட் சிம்பிள் மெத்தட் பிளான்ட் ப்ரீடிங்கில். ஸோ செலெக்ஷன் வந்து oldest or earliest and simple ஆன ஒன்று. Selection, the process of choosing and propagating the plant with desirable traits from a genetically variable population. இப்போ வந்து நம்ம ஒரு பிளான்ட்டை செலக்ட் பண்ணுறோம். எதனால் செலக்ட் பண்ணுறோம், சும்மா ஒன்று செலக்ட், அது நல்லா இருக்கும், அதில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் நல்லா இருக்கும், ஸோ டிசைரபிள் குவாலிட்டியாக இருக்கும், ஸோ அதில் ஜெனட்டிக் வேரியேஷன் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளான்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ அப்ஜெக்டிவ் வந்து இன்க்ரீஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபேவரபிள் அலீல்ஸ் இன் த பாப்புலேஷன். ஸோ ஃபேவரபிள் அலீல்ஸ் அந்த பாப்புலேஷனில் இன்க்ரீஸ் ஆகுது. டைப்ஸ் ஆஃப் செலெக்ஷன், ஸோ செலெக்ஷனை வந்து நேச்சுரல் செலெக்ஷன் ஃபஸ்ட்டு. டைப்ஸ் ஆஃப் செலெக்ஷனில் ஃபஸ்ட்டு செலெக்ஷனில் நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ நேச்சரை வச்சு, அதாவது ஆப்ரேட்ஸ் இன் நேச்சர் வித்தவுட் ஹியூமன் இன்டர்வென்ஷன். ஸோ நேச்சுரலாகவே நடக்குது. இப்போ வந்து ஒரு பேர்ட் மூலமாக சீட் வந்து டிஸ்பர்ஸ் ஆகலாம், காற்று மூலமாக டிஸ்பர்ஸ் ஆகலாம், அந்த மாதிரி. அப்போ அங்கே அது நேச்சுரலாக நடக்குது. த பிளான்ட்ஸ் வித் பெட்டர் அடாப்டேஷன் சர்வைவ் அண்ட் ரீப்ரொடியூஸ். அந்த பிளான்ட் வந்து அந்த நேச்சருக்கு சப்போர்ட் ஆச்சுன்னா அங்கே உயிர் வாழும், அது வந்து ரீப்ரொடியூஸும் பண்ணும். எக்ஸாம்பிள், ட்ரவுட் டாலரண்ட் லேண்ட் ரேசஸ் இன் அண்ட் ரீஜன். அதாவது எங்கே வறட்சி இருக்கும் ஆனால் அந்த இடத்துல அந்த பிளான்ட் இருக்கும், அதை நம்ம சொல்லலாம், அது நேச்சுரல் அடாப்டேஷன். நெக்ஸ்ட், ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன். ஆர்டிஃபிஷியல்னா என்னது, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம், நேச்சுரல்னா மனுஷன் தலையிடல, ஆனால் இங்கே மனுஷனோட தலையீட்டு இருக்குது. ஸோ மீட் த அக்ரிகல்ச்சர் எதுக்காக அவர் பண்ணுறாரு, ஹியூமன் ஏன் இதில் வந்து உள்ளே நுழையிறாருன்னா அவருக்கு தேவைக்காக, அவருக்கு அக்ரிகல்ச்சர் நீட் இருக்குது அதனால. ஸோ இதில் சப்டைப்ஸில் வந்து மாஸ் செலெக்ஷன். மாஸ் செலெக்ஷன்னா நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்கும், அதில் டிசைரபிள் கேரக்டர்ஸ் இருக்கிற பிளான்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணுறது. ஸோ அது வந்து இப்போ உங்கள் கையில் வந்து பல்க் ஆஃப் சீட்ஸ் கொடுத்துட்றாங்க எல்லாத்தையுமே, அந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம போட்டுறோம், எல்லாமே ஒன்றா வளருது. ஸோ ஒன்றா வளரும் போது நம்ம என்ன பண்ணுறோம், கிராஸ் பாலினேஷன் பண்ணுறோமா, மெய்ஸ் சன்ஃப்ளவரை கிராஸ் பாலினேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு எது அதிகமான டிசைரபிள் கேரக்டர்ஸ் வருதோ அதை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள், இன்எக்ஸ்பென்சிவ், இதுவும் சிம்பிள் தான், இன்எக்ஸ்பென்சிவ். லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெட்டிரோஜீனஸாகவே இருக்கும். பாப்புலேஷன் எப்போவுமே ஹெட்டிரோஜீனஸாக இருக்கிறது எதில், ஆர்டிஃபிஷியலில் செலெக்ஷனில். பியூர் லைன் செலெக்ஷன், ஸோ த செலெக்ஷன் ஆஃப் சிங்கிள் சுப்பீரியர் பிளான்ட். ஸோ ஒரு சுப்பீரியர் பிளான்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம். அப்புறமா செல்ஃப் பாலினேஷன், செவரல் ஜெனரேஷனுக்கு செல்ஃப் பாலினேஷன் மட்டுமே பண்ணுறோம். ஹோமோசைகஸ் பியூர் லைனே கிடைக்கும். அதாவது சிங்கிள் சுப்பீரியர் பிளான்ட்டை செலக்ட் பண்ணுறோம், செலக்ட் பண்ண பிறகு செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறோம், அதே பிளான்ட்டை செல்ஃப் பாலினேஷனே பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும், ஹோமோசைகஸ் கண்டிஷனில் தான் கிடைக்கும், பியூர் லைன் தான் கிடைக்கும். அப்ளை டு செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸ் தான் இது அப்ளிகபிள் ஆகும். பியூர் லைன் வந்து வீட்டு, ரைஸு, பார்லி, வீட், ரைஸ், பார்லி வந்து எதுக்கு, பியூர் லைன் செலெக்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஸ்டேபிள் வெரைட்டிஸ் தான் இங்கே கிடைக்கும். லிமிட்டேஷன் வந்து நேரோ ஜெனட்டிக் பேஸ், ஓகே, லிமிட்டேஷன். நெக்ஸ்ட், குளோனல் செலெக்ஷன், இது வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் கிராப்ஸ்ன்னு சொல்லலாம். சுகர் கேன், பொட்டேட்டோ, பனானா, அதாவது ரூட் கட்டிங், ஸ்டெம் கட்டிங்ஸை வச்சு கொண்டு வர முடியும். சூப்பர் க்ளோன்,
சூப்பர் க்ளோனை இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி வச்சு எது ரொம்ப க்ளோன் நம்ம வச்ச பிளான்ட்டை விட ரொம்ப சூப்பராக இருக்கிறது எது, சுப்பீரியராக இருக்குது, அதை நம்ம சுப்பீரியர் க்ளோனுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த சுப்பீரியர் க்ளோனை செலக்ட் பண்ணுறோம், மல்டிப்ளைட் பண்ணுறோம், அதில் இருக்கிற டிசைரபிள் ட்ரீட்ஸை இன்டெஃபினட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வருவோம். நெக்ஸ்ட் பெடிகிரி செலெக்ஷன். பெடிகிரி செலெக்ஷன்னா இது ஆஃப்டர் ஹைப்ரிடைசேஷன் ஆன பிறகு செலக்ட் பண்ணுறது. சுப்பீரியர் பிளான்ஸை மட்டும் தனிமைப்படுத்தி அந்த ஒரு ஜென்ரேஷனில் சுப்பீரியராக இருக்கிறத மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பெடிகிரி ரெக்கார்டையும் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். பல்க் செலெக்ஷன், நில்சன் ஹெல் மெத்தட். ஸோ நில்சன் எல் மெத்தடுக்கு இன்னொரு பேர் என்ன, பல்க் செலெக்ஷன். இங்கே ஹைப்ரிட் சீட்ஸை வளர வைக்கிறோம், பல்காக வளர வைக்கிறோம். செவரல் ஜென்ரேஷன், பல ஜென்ரேஷனை இதை வளர வச்சு அதில் இருந்து செலெக்ஷனை அதுக்கப்புறம் செலெக்ஷனை லேட்டராக எடுப்போம். ஸோ இது செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸ்க்கு எக்ஸாம்பிள். அதாவது இது எதுக்கு, செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸ். நெக்ஸ்ட் பேக் கிராஸ் செலெக்ஷன். பேக் கிராஸ்ன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரெயிட்டை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஃப்ரம் டோனார் டு எலைட் வெரைட்டி பை ரிப்பீட்டட் பேக் கிராசிங். ஸோ ஸ்பெசிஃபிக் ட்ரெயிட்டை மட்டும் கிராஸ் பண்ணுறோம், டோனாரில் இருந்து எலைட் வெரைட்டியாக மாற்றுறோம். எப்படி அதை மாற்றுறோம், ரிப்பீட்டட் பேக் கிராசிங். அப்போ அது என்ன வெரைட்டியாக இருக்கும், டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டியாக இருக்கும். ஸோ பல்க் செலெக்ஷன் மெத்தட் யாரோடது, நில்சன் ஹெல் மெத்தட். செலெக்ஷன் இன் செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸ், வீட், ரைஸ், பார்லி, சிக்பீஸ். இந்த பிளான்ஸ் எல்லாம் ஹோமோசைகஸ் செலெக்ஷனில் ஹோமோசைகஸாக இருக்குது. இங்கே செலெக்ஷன் ஹைலி எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ வீட், ரைஸ், பார்லி, சிக்பீஸ் எல்லாம் செலெக்ஷனில் செல்ஃப் பாலினேட்டட் கிராப். ஸோ வீட் நம்மளுக்கு தெரியும், கோதுமை, ரைஸ் அரிசி, பார்லி தெரியும், சிக்பீஸ் கொண்டக்கடலையோ இல்லை மூக்கடலையோ ஏதோ ஒன்று. ஸோ since the plants are ஸோ இந்த பிளான்ஸ் ஹோமோசைகஸ் செலெக்ஷன் எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இந்த மெத்தட்ஸ் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுங்க, ஹோமோசைகஸ் என்னவே யார் ஞாபகம் வரணும், ஃபஸ்ட்டு பியூர் லைன் செலெக்ஷன், இதுதான் கிளாசிக் மெத்தட். ஸோ கிளாசிக் மெத்தட் என்ன, பியூர் லைன் செலெக்ஷன். பெடிகிரி செலெக்ஷன்னா ஆஃப்டர் ஹைப்ரிடைசேஷன் ஆன பிறகு பெடிகிரி செலெக்ஷனும் பண்ணலாம், பல்க் மெத்தடும் பண்ணலாம். ஏன்னா வயபிலிட்டி செலெக்ஷன் டன் ஆன பிறகு பண்ணுறதுனால இது பல்க் மெத்தடையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செலெக்ஷன் இன் கிராஸ் பாலினேட்டட் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா மெய்ஸ், சன்ஃப்ளவர், சொர்க்கம். ஸோ கிராஸ் பாலினேட்டடில் மெய்ஸ், சன்ஃப்ளவர், சொர்க்கம். ஸோ பாப்புலேஷன் இங்கே எப்படி இருக்கும், ஹெட்ரோசைகஸ் அண்ட் ஹெட்ரோஜீனஸாக தான் இருக்கும். ஸோ இதோட மெயின் எய்ம் என்னென்னா மெயின்டைன் த வேரியபிலிட்டியை மெயின்டைன் பண்ணி பாப்புலேஷன் மீனை இம்ப்ரூவ் பண்ணுறது தான். இங்கே மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறது என்ன, மாஸ் செலெக்ஷன். மாஸ் செலெக்ஷன்னா ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ரெக்கரண்ட் செலெக்ஷன்னா ரிப்பீட்டட் செலெக்ஷன் பண்ணி ரீகாம்பினேஷன் பண்ணி அதில் இருக்கிற குவான்டிடேட்டிவ் ட்ரேட்ஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ ரெக்கரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ரிப்பீட்டடாக செலக்ட் பண்ணும்போது நிறைய ரீகாம்பினன்ட் கிடைக்கும், அந்த ரீகாம்பினன்ட்டில் இருக்கிற குவான்டிடேட்டிவ் ட்ரேட்ஸை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபேமிலி செலெக்ஷன், ஆஃப் சிப், ஃபுல் சிப், S1 ஃபேமிலி செலெக்ஷன் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதாவது சிந்தட்டிக் வெரைட்டிஸ் கிராஸ் ப்ரீடிங், இன்டர் கிராசிங் மூலமாக கிடைக்கிற ஜீனோடைப்ஸை அதை ரேண்டமாக மீட் பண்ணி எடுக்கிறது தான் ஃபேமிலி செலெக்ஷன். கம்பேரேட்டிவ் நோட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ், செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ். ஜெனட்டிக் நேச்சர் பார்த்தீங்கன்னா செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸில் ஹோமோசைகஸ், ஹோமோஜீனஸாக இருப்பாங்க. கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோசைகஸ், ஹெட்டிரோஜீனஸாக இருப்பாங்க. எஃபெக்டிவ் மெத்தட் பார்த்தீங்கன்னா பியூர் லைன், பெடிகிரி, பல்க், மாஸ், ரெக்கரண்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க. அதாவது பியூர் லைன், பெடிகிரி, பல்க் இதில் செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸில். கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ் மாஸ் செலெக்ஷன், ரெக்கரண்ட் செலெக்ஷன், ஃபேமிலி செலெக்ஷன். ஜெனட்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் யூனிஃபார்மிட்டி ஹையாக இருக்கிறது இதில் செல்ஃப் பாலினேட்டட் கிராப்பில், கிராஸ் பாலினேட்டட் கிராப்பில் லோவாக இருக்குது. அப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் பாலினேட்டட் கிராப்பில் வீட், ரைஸ், பார்லி. ஓகே, ஆனால் அதே கிராஸ் பாலினேட்டட் பிளான்ஸில் மெய்ஸ், சன்ஃப்ளவர், சொர்க்கம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் செலெக்ஷன், பேசிஸ் ஆஃப் டொமஸ்டிகேஷன், இயர்லியர், அதாவது மாஸ் செலெக்ஷன் மூலமாக தான் ஃபார்மர்ஸ் செலக்ட் பண்ணாங்க. ஃபவுண்டேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் வெரைட்டிஸ். ஸோ ஃபவுண்டேஷன் போட்டாங்க, மாடர்ன் வெரைட்டிஸ் வரத்துக்கு ஃபவுண்டேஷன் போட்டாங்க செலெக்ஷன் மூலமாக. யூஸ்ஃபுல் ஃபார் போத் செல்ஃப் அண்ட் கிராஸ் பாலினேட்டட் பிளான்ஸ், அதாவது மெத்தட்ஸ் டிஃபர் ஆச்சு.
ப்ரொவைட் ஸ்டேபிள் அடாப்டட் ஹை ஈல்டிங் ரெசிஸ்டன்ட் கல்டிவேட்டர்ஸை கொண்டு வந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.